சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 17 சொல்றேன் பாருங்க. சின்ன வயசுல 18 வயசுல அந்த ஞான சக்தியும் இச்சா சக்தியும் கிரியா சக்தியும் கொடுத்து ஒருத்தன் 18 வயசுல குருசாமி ஆக்க வைக்கிறான்னா இறைவன், அவன் கடவுளோட எவ்வளவு முழுமையாக அருள் பெற்றவனாக இருக்க வேண்டும் பாருங்க. அவன் கடவுளுடைய பாசத்துக்கு எவ்வளவு உண்மையாக இருந்திருக்க வேண்டும் பாருங்க. 18 வயசுல குருசாமி ஆவது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பாக்கியத்தை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்றால், நான் செய்த என்ன போன ஜென்மத்தின் பலனோ என் ஐயப்பனின் தொப்புள் கூடி உறவா என்று எனக்கு சத்தியமா தெரியலங்க பகவான். ஆனா போன ஜென்மத்தை பூர்வ ஜென்மத்தோட அந்த பலன்தான் இன்னைக்கு சின்ன வயசுல குருசாமி ஆட்டி வச்சிருக்கிறார் பகவான் ஐயப்பன். அவர் குருவாக இருந்து தன்னுடைய பிள்ளையும் குருவாக ஆக்கி பல பூஜைகளை செய்ய வைக்கிறான் பகவான் ஐயப்பன். இதை ஏன் சொல்றேன்னா, மலைக்கு 30 வருஷம் போனவங்க இருக்காங்க, 40 வருஷம் போயிருக்காங்க. அவங்கள குருசாமியை உட்காந்து உட்கார முடியாது. ஏன்னா கடவுளுடைய முழுமையும் அருளையும் பெற்றவன் ஒரு நாள் மட்டுமே குருவாக அமர்ந்து குருவாக அந்த பூஜை செய்ய முடியும், உன்னதத்திலும் குருவாக ஆக்க முடியும். எப்படி? கடவுளுடைய முழுமையாக அருளை பெற்றவன் ஒருவனால் மட்டுமே குருவாக அமர்ந்து பல பூஜைகளை செய்ய முடியும். அவன் மட்டும் குருவாக இருந்து அழக பார்க்க மாட்டான். தன்னுடைய நாடி சிஷ்ய புல பக்தர்களையும் அழைத்து அவனையும் குருவாக ஆக்கிறான். ஏன்னா அதுதான் பகவான் ஐயப்பன் என்னிடத்தில் சொன்ன வார்த்தை. அதுதான், என்னை நம்பி எவனிடத்தில் ஐயப்பன் சதா நினைக்கிறானோ, சதா துதி செய்கிறானோ, சதா அவனை நினைக்கிறானோ, அவனை குருவாக ஆக்க சொல்லி பகவான் என்னிடத்தில் அவன் அருள் பாலிக்கிறான். அவன் அருள் இல்லாம நான் சொல்ல முடியாது. ஐயப்பன் அருள் இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லை. நான் வெறும் ஜீரோ. இவர் மட்டும்தான், ஐயப்பன் மட்டும்தான். இதுதான் உண்மைங்க. அப்ப எவ்வளவு ஒரு சக்தி இருக்கும் பாருங்க. 40 வயசு 50 வயசுல குருசாமி எல்லாம் அதெல்லாம் யாருமே தப்பு சொல்ற. கடவுள் அவங்க 40 வயசு ஆகணும், அவன் கடவுள் விதிக்கப்பட்டிருக்கிறான். நான் 18 வயசுல சின்ன வயசுல ஆகணும், எனக்கு அவன் விதிக்கப்பட்ட குரு என்ற ஸ்தானம் பாருங்க. ஏன்னா அப்ப எந்த அளவுக்கு நான் ஐயப்பன் மேல பக்தியாக இருந்திருப்பேன், எந்த அளவுக்கு அவனே நான் சரணாகதி அடைந்திருப்பேன். இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மா கூட சரணாகதி அடைந்ததால் அந்த பரமாத்மா இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவாக ஆக்கிறான் பாருங்க. அந்த பரமாத்மா கடவுள் அவனுக்கு இணையாக தன் பிள்ளையும் ஆக்குகிறான். ஐயப்பன் மகிமையை பார்த்தீங்களாங்க? இவன் என்ன ஒரு மகிமையின் வரம் பாருங்க. உண்மையாக சொல்கிறேன், நான் பிறந்திலிருந்து கூட 44 வயசாகுது. இந்த 44 வயசு வரைக்கும் ஐயப்பன் போட்ட மாலை இது வரைக்கும் யாருக்குமே நான் போட்டது இல்லைங்க. பெருமையா சொல்லுவேன் நான். ஏன்னா முருகர் அவர் தான், விநாயகர் அவர் தான், எல்லா ஆஞ்சநேயர் அவர் தான், பெருமாள் அவர் தான், சிவனும் அவர் தான். அந்த சராசரங்களாலும் ஐயப்பன் சொல்லுவேன். ஆனா நான் ஐயப்பனால் பிறந்த இந்த துளசிமணி மாலை கழுத்துல போட்டிருக்கேன், இந்த ருத்ராட்ச மாலை கழுத்துல போட்டு இது வரைக்கும் எந்த ஒரு மாலையும் கழுத்துல இறந்து கிடையாது. கருங்காலி மாலை கூட சரி, கருங்காலி மாலை இப்ப வந்திருக்கு. அது கூட பாத்தீங்கன்னா கருங்காலி மாலை எங்க இருந்து வந்ததுன்னா ஜீவசமாதி அடைந்த ஒரு குரு கிட்ட இருந்து இந்த சிஷ்யங்கிட்ட கிடைச்சிருக்கு இந்த ரெண்டுமே. அப்ப அந்த முக்தியை பெற்ற ஒரு நாள் மட்டுமே ஜீவசமாதி அடைந்த ஒரு சக்தி கிட்ட இருந்து என்கிட்ட வருது. ஏன்னா எனக்கும் அந்த நிலைமை தான். நான் பகவான் கிட்ட கேட்டதும் அந்த வரம் தான். உன் பிள்ளையாக இருந்து உன் பிள்ளையாக உன்னிடத்தில் ஜீவஜோதியாய் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் உண்மை. இன்னைக்கு அதுபடிதான் தன் பிள்ளையை வழி நடத்தி கொண்டிருக்கிறான் பகவான் ஐயப்பன். எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நீ நினைக்கிறான். உனக்கு கெடுதல் பண்ணா கூட அவனை நான் பார்த்துக் கொள்வேன், நீ அவனை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு யாரு கெடுதல் பண்றாங்களோ, நீ நல்லா இருக்குன்னு நினைக்க கூடாது நினைக்கிறாங்களோ, உனக்கு என்ன பண்ணாலும் பண்ணட்டும், அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ பார்க்க வேண்டியவனா. உன்னை நான் பார்த்து வளர்க்கிறேன், நீ அவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று பகவான் தனக்கு உபதேசம் செய்கிறார். எப்படி? சிவனுக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்கிறான். என் ஐயப்பனும் தான் பெற்ற பிள்ளைக்கு உபதேசம் செய்கிறார். யாருக்கும் நீ கெட்டது பண்ணக்கூடாது, நல்லது மட்டும்தான் நீ பண்ணணும்.
உன்னை யாரு வேணாலும் திட்டிட்டு போட்ட என்ன வேணாலும் பேசிட்டு போனோம், அவர்களுக்கு நான் பதில் சொல்வேன். இன்னைய வரைக்கும் சொல்லின்னு இருக்காருங்க. இந்த பூஜை ரூம்ல இருந்து பொய் சொல்லக்கூடாது. இன்னைய வரைக்கும் என்ன கேவலமா பேசினவங்கள, என்னென்ன பத்தி என்ன அவமானப்படுத்தணும் அத்தனை பேருக்கும் பதிலடி கொடுக்கின்றான் பகவான் ஐயப்பன். நான் அதெல்லாம் தொடச்சு போட்டு போய்கினே இருப்பேன். எதையும் நான் ஏற்றிக்கவும் மாட்டேன். ஏன்னா பல அவமானங்களை தாண்டி தான் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கேன். ஐயப்பன் பக்தனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஐயப்பன் உயிர் மூச்சு போனாலும் ஐயப்பன் 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 என் உயிரில் கலந்து நாவில் புரளும் என் ஐயப்ப தேவா. குருவே சரணம், குருவே சரணம், அவன் நாமமே சரணம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. குருவே சரணம்.